ஆரம்பிக்கலாங்களா? ரைட். மதிவதனி இப்ப பிரதமர் வந்த உடனே எல்லாம் நடக்கும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாரு. ஆனா இந்தி படிக்கணும் அப்படின்றாரு. என்ன உங்க பார்வை? நானா நீங்களா பாக்கல வகுந்து வாங்கடா. என்ன திமிரு இருந்தா என்கிட்ட வந்து மோதுவாங்க பேமானி பசங்க. முதல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த பொது மேடையில வந்து ஏய் ஊய் இந்த உருட்டல் மிரட்டல்லாம் கமலாலயத்துல வச்சுக்கணும். மோசமான பொம்பளையா வேண்டாயா சொன்னா கேளுங்க. ஐயா 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 இங்க வந்து யாராவது பிஜேபில ஏற்கனவே எங்க கிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு போனவங்க சொல்லி அனுப்பி விட்டு நான் உங்களை பேசல தப்பிச்சுக்க பாக்குறான்டா. அப்படியே சொல்லி தப்பிச்சிடலாம் சார். நான் பேசி சார் அமைதியா இருந்தீங்கன்னா குறைந்தபட்ச மரியாதை கொடுக்கப்படும். ஏய் வேணாடி நீ சும்மா இருடி. நீங்க பேசினப்ப எல்லாம் நான் அமைதியா இருந்தேன். இந்த ஏய் ஓய் மிரட்டல் எல்லாம் ஏற்கனவே எங்க கிட்ட வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல போய் பேசி. ஏய் நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க டெரர்ட்ட. அவங்க உங்களை ஸ்க்ரூ பண்ணி அந்த பொண்ண போன உடனே ஏய்னு சொல்லிடுங்க. அந்த அரட்டல் உருட்டலுக்குலாம் பயப்பட முடியாது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா? அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? விடுங்கண்ணே. தர்மேந்திர பிரதானுடைய அரட்டல் உருட்டலுக்கே நாங்க பயப்படுறது இல்ல. புரட்சி கவிதாசனுடைய அரட்டலும் உருட்டலும் ஒண்ணும் பண்ண முடியாது. உடனே நரம்பாத்து விட்டாங்களே. செய்தி எல்லாம் பேசுங்க, இல்லனா பேசுறவங்க அமைதியா கேளுங்க. நான் தலைப்புக்குள்ள நான் சவால் விட்டது போது நான் சங்கட்ட போடுறது போது அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இது வந்து நான் எனக்காக சொல்லல. சும்மா இதே ஒரு ஆண்கள் வந்து உட்கார்ந்து பேசுறாங்கன்னா நீங்க ஆரம்பிக்கிறப்ப மிரட்டிடுவீங்களா? என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல. பெண்கள் வந்து உட்கார்றாங்கன்னா இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டலனா வீட்டோட வச்சுக்கணும், கமலாலயத்தோட வச்சுக்கணும். இந்த அவமானம் உனக்கு தேவை. எங்க கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தலைப்புக்குள்ள வரேன். அறிவு தெளிவு இருந்தால் அறிவு நாணயம். பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. வேண்டாம். கொஞ்சமாவது பகுத்தறிவு இருந்தா ஒன்றிய அரசோட பிரச்சனைக்கு வாங்க. தரவுகள் இல்லாம தனிப்பட்ட தாக்குதலுக்கு வராதீங்க. என்கிட்ட டேட்டா இருக்கு, நான் பேசுறேன். ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதே. தலைப்புக்குள்ள வாங்க சார். கண்டென்ட் இல்லாம திரும்ப திரும்ப பேசுற நீ. வாங்க சார். கண்டென்ட் இல்லாம பேசுங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. முதல்ல பேசுங்க. புரட்சி கவிதாசன் நீங்க பேசுங்க. நீங்க ஆரம்பிச்சீங்க, அதுக்கான பதில தான் இப்ப சொல்றாங்க. பாத்தீங்களா என்ன பண்ணுவீங்க? அமைதியா இருந்தா நான் பேசுவேன். இல்லையா அவர் அப்படியே கத்திக்கிட்டே இருக்காருன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பைத்தியமாடா நீ. மதிவதனி தொடரட்டும். இருக்க புரட்சி கவிதாசன் வந்தற அவங்க முடிச்சிட்டோம். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனோ தெரியல. இப்படி வந்து மாட்டிட்டேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.